மானாமதுரையில் தமிழக அரசு வழங்கிய மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் எடுக்க மத்திய கூட்டுறவு வங்கியில் பெண்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, அதாவது தமிழக அரசு கடந்த மானாமதுரையில் மத்திய மத்திய கூட்டுறவு வங்கியில பெண்கள் உரிமை தொகை எடுக்க குவிஞ்சதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது கடந்த 13ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் தமிழக முதல்வர் பெண்களுக்கான, அதாவது மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகை அறிவிச்சிருந்தாங்க. அது அனைத்து பெண்களுக்குமே கடந்த 13ஆம் தேதியே வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. பார்த்தீங்க, அதே போன்று வரவேற்பை பெற்றிருந்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வதந்தியாக பரப்பி, அதாவது இதுக்கு கோர்ட்டுக்கு போயிடுவதாகவும், கோர்ட்டில் போய் தடை பண்ணனால பணத்தை எடுத்துருவாங்கன்னு சொல்லி பெரும்பாலான மக்களிடையே கொஞ்சம் அச்சம் நிலவி இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பெண்கள் மானாமதுரை மத்திய கூட்டுறவு வங்கியில் பெண்கள் ஏராளமானவர் கூடி உரிமை தொகை எடுக்க வந்ததில் அங்கே பாதுகாப்புக்கு காவல்துறை இல்லாதனால அங்கே பெரும் பதட்டம் ஏற்பட்டது. அங்கே இந்த வங்கி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை தள்ளி வெளியே தள்ளி கதவை அடைச்சது அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மகளிருக்கான உரிமை தொகை என்பது கடந்த, அதாவது மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்களுக்கு 1000 எனவும், கோடைகால சிறப்பு உதவித்தொகையாக 2000 வழங்கியது பெண்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இது சில காரணங்களால் வதந்தி ஏற்பட்டதனால் இப்ப ஒரே நேரத்தில் வங்கியில கூடியிருக்கிறது பெரும் வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. தற்போது காவல்துறை அவர்களிடம் சமாதானம் செய்து வச்சு லைனில் விடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து இருக்கு. அருணேஷ், மானாமதுரையில் தமிழக அரசு வழங்கிய மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் எடுக்க மத்திய கூட்டுறவு வங்கியில் பெண்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, அதாவது தமிழக அரசு கடந்த மானாமதுரையில் மத்திய மத்திய கூட்டுறவு வங்கியில பெண்கள் உரிமை தொகை எடுக்க குவிஞ்சதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது கடந்த 13ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் தமிழக முதல்வர் பெண்களுக்கான, அதாவது மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகை அறிவிச்சிருந்தாங்க. அது அனைத்து பெண்களுக்குமே கடந்த 13ஆம் தேதியே வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. பார்த்தீங்க, அதே போன்று வரவேற்பை பெற்றிருந்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வதந்தியாக பரப்பி, அதாவது இதுக்கு கோர்ட்டுக்கு போயிடுவதாகவும், கோர்ட்டில் போய் தடை பண்ணனால பணத்தை எடுத்துருவாங்கன்னு சொல்லி பெரும்பாலான மக்களிடையே கொஞ்சம் அச்சம் நிலவி இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பெண்கள் மானாமதுரை மத்திய கூட்டுறவு வங்கியில் பெண்கள் ஏராளமானவர் கூடி உரிமை தொகை எடுக்க வந்ததில் அங்கே பாதுகாப்புக்கு காவல்துறை இல்லாதனால அங்கே பெரும் பதட்டம் ஏற்பட்டது. அங்கே இந்த வங்கி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களை தள்ளி வெளியே தள்ளி கதவை அடைச்சது அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மகளிருக்கான உரிமை தொகை என்பது கடந்த, அதாவது மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்களுக்கு 1000 எனவும், கோடைகால சிறப்பு உதவித்தொகையாக 2000 வழங்கியது பெண்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இது சில காரணங்களால் வதந்தி ஏற்பட்டதனால் இப்ப ஒரே நேரத்தில் வங்கியில கூடியிருக்கிறது பெரும் வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. தற்போது காவல்துறை அவர்களிடம் சமாதானம் செய்து வச்சு லைனில் விடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து இருக்கு. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.